பாம்பாட்டி ரொம்ப அழகா சொல்றாரு. தியானம்ன்றது எப்படிப்பட்டதுன்னா, அடப்போட பைத்தியக்காரா, உடல் பொருள் ஆவி மூன்றும் தானம் வாங்கி எங்கள் சட்குருன்றான். இந்த மூணு கடவுள்கிட்ட போச்சுன்னா உனக்கு என்னாகுது? ஒன்றும் உண்டு இல்லை. இங்கே நீயே கடவுள் ஆயிட்ட. அதான் தியானம். கண்ணு மூடின்னு உட்காந்துக்கிட்டா தூக்கத்தில் கூட கண்ணு மூடின்னு தூங்கிடுறோம். தியானம் ஆயிடுமா? மாடு கண்ணு மூடின்னு பார்த்துங்கிறது தியானம் வந்தா? நாய் சோறு போட்டுனா நல்லா துண்ணு போட்டு வாத்து போட்டு நல்லா சுகமாக கண்ணு மூடின்னு தூங்கு. தியானம் வந்தா? தியானம்ன்றது வேறம்மா. தியானம்ன்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை, ரொம்ப கடினம். அது ஒரு ஸ்டெப்பாக தாண்டி போகணும். நீ எவ்வளோ படிச்ச? எம்சிஎம் படிச்சுக்கிற 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இந்த வேலைக்கு போட்டுதானே நீ போக முடியுமா? இது இப்போ அப்படித்தான் நினச்சிக்கிறாங்க. 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் இதில் வேலை செய்துங்கிறேன் மாதிரி நினச்சிக்கிட்டு. ஆனால் செய்ய முடியாது இல்லை. அப்போ செய்யணும்னா அதுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் தாண்டி போகணும். அதே தாம்மா தியானம். தியானம்ன்றது அவ்வளவும் தாண்டனால் தான் தியானம் வருமே தவிர, சும்மா நீ நினச்சிக்கின்னு நான் தியானம் பண்ணுற விளக்க கொளுத்துக்குன்னா, நீ விளக்க கொளுத்திக்கும் போது ஒரு பூனை ஓடிச்சுன்னு எலி ஓடிச்சுன்னா விளக்க தள்ளி பெட்டை கொளுத்திட்டு போடும். கட்சியில் நீ துணியெல்லாம் எரிஞ்சு போய் வெளியே ஓடியாருவோம். ஐயோ குய்யோன்னு தியானம் பண்ணின்னு. அதனால அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. தியானம்ன்றது அந்த விளக்கு ஒரு அடையாள பொருள். உண்மையான விளக்கு உங்களுக்குள்ள இருக்குது, அது எரியறதை நீங்க பார்க்கணும். தான் தியானம். புரியுதா? அப்படி பண்றதுக்கு பல கஷ்டப்பட்டு போனோம். வயிற்று பழுப்பு தானே இப்ப நீ படிச்சது. ஒன்னு அறிவு படிக்கல. வயிற்று படிப்பு எல்லாராலையும் படிக்க முடியும். அதுக்கே இவ்வளவு சிரமப்பட்டீங்களே. அறிவு படிப்பு படிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படணும், அவ்வளவு ஈஸியாவே கிடைச்சிடாது. ஆனா ஜனங்க என்ன நினைக்கிறா, அதெல்லாம் உலகத்துல கஷ்டங்க, இதாங்க ஈஸி, இதான் உலகத்துல இருக்கிறதுலே கஷ்டம். அதனால அதை கஷ்டம்னு நினைக்காம நான் கடவுளை அடையணுன்ற வைராகியத்தோட போனீங்கன்னா வெளியே கொளுத்தின விளக்கு உங்களுக்குள்ள எரியத்தை பார்ப்பீங்க. அதான் தியானமா. இப்போ அடுத்த பிறவியில நம்ம எனக்கு பிறவியே வேண்டாம், நம்ம கடவுளே அடையணும்ன்றதுக்கு அதுக்கு நம்ம அடுத்த பிறவி இருக்குதுன்னு என்ன சாட்சி இருக்குதா? அதான் இருக்குதுன்னு தெரியாது நமக்கு. இல்ல இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. முன்ன பிறவில இருந்தேன்னு என்ன சாட்சி இருக்குதா? அதுவும் தெரியாது. இப்ப இருக்கிறது மட்டும்தான் நிஜம். இப்ப நீ செய்யறது மட்டும்தான் நிஜம். இதை நம்பிப்போ. அடுத்த பிறவி முன் பிறவி யோசிக்காத. யோசித்தீங்கன்னா குழம்பி போடுவேன். அதுதான் கடவுள் கிட்ட எப்படியாவது நம்ம அவ்வளவுதான். அது மட்டும்தான் உன் நினைப்பா இருக்கணும். இறைவா நான் உன்னை அடையணும். உலகம் போய், என் உடலும் போய், என் ஆன்மா மெய், நீயும் மெய் அப்படின்ற நினைவோட பயணம் பண்ணுங்க. அதை அடைவீங்க. போன பிறப்பு, அடுத்த பிறப்பு, முன் பிறப்பு இதை யோசிக்க இது எதுக்குமே அடையாளம் கிடையாது. ஏன்னா டாக்குமெண்ட்டை கொடுத்துக்கிறாங்க. ஸ்கூலில் படித்த உடனே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க வேலைக்கு போகிறதுக்கு. அது மாதிரி போன பிறப்பில் அடுத்த பிறப்பில் நீ போமான்ட்டு சர்டிஃபிகேட்டை கொடுத்துக்கிறாங்க. ஒன்றும் கிடையாது. சொன்னதை தான் கேட்டோம், நம்ம பார்க்கல. பார்க்கணுன்னா நம்ம செத்தா தான் தெரியும். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சாமி செத்தா எம வார்த்தாம பிடிக்கும் போது நான் செத்துட்டு சொல்றேன் பாருங்க. ஏன்னா எம வார்த்தா எம வாகனம் வார்த்தான்னு எப்படி தெரியும்? நான் செத்தான் தெரியும். எதையுமே நான் அனுபவிச்சாதான் நிஜம் சொல்லுவேன் நான். அதனால அடுத்த பிறப்பை பத்தி இப்ப இருக்கிறது நிஜம். இப்ப இருக்கிற பிறப்புல மனசை அடக்கி, ஆசையை அடக்கி ஆண்டவனை தேட முயற்சி. இன்னொரு கடைசி சொல்லுமா. இப்போ செத்தவங்க இப்போ தாத்தா பாட்டி எல்லாம் கனவுல வராங்க. அம்மாவுக்கு அடிக்கடி அவங்களோட அம்மா செத்து இறந்து கேட்டு போறாங்க. சொத்து எல்லாம் எங்க வச்சுக்கிறேன்னு சொன்னாங்களா? இல்லம்மா, டெய்லி ஆயா வராங்க. துட்டு எங்க கொடுத்து வச்சுக்கிறாங்க, சொத்து எங்கெங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு போனோம்மா. கத்தியில குத்திட்டு செத்து போடுறன்னு தண்டனை வாங்கி கொடுத்துருவான் சாட்சி சொல்லி. மன பிரம்மை இது. செத்தவன் பிறந்தாச்சு, அவன் வாழ்ந்துன்னு. இங்க எங்க தாத்தா வருது, ஆயா வருது. நான் கூட எங்க அப்பா வருவாரான்னு 40 வருஷம். ஏன் அடையாளம் கண்டுபிடிக்கும் பாரு. இப்போ உங்க தாத்தாவை பத்தி வீட்டுல சொல்லிக்கினே இருக்கிறாங்க. உங்க தாத்தாவை அடையாளம் எப்படி கண்டுபிடிப்பேன்? அவ்வளவுதான். இங்க சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்துட்டு போ. கண்டுபிடிக்க முடியாது. நீ ஞானி ஆணைனா கண்டுபிடிக்கலாம். நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், சாமி நான் அந்த சமாதிக்கு போனேன், இந்த சமாதிக்கு போனேன். நீ எந்த சமாதிக்கு போனாலும் நீயா தான் இருப்ப. ஏன்னா சமாதியானவன் மகான். அவன் உன் உருவத்தை பார்க்கறவன் இல்லை, உன்னுடைய உயிரையும் உன்னுடைய ஆன்மாவையும் பார்க்கறவன். அந்த வழி தெரிஞ்சு போனீங்கன்னா அவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். அந்த வழி தெரியாத நீ கோயிலுக்கு போகிற மாதிரி அங்கேயும் போனீங்கன்னா நீ இருக்கிற மாதிரி தான் இருப்ப. அதனால் ஞானியை பற்றி அறியணும்னா நீ ஞானி ஆணைன்னு அறியலாம். நீ அஞ்ஞானியாக இருக்கிற வரைக்கும் ஞானியை பற்றி அறிய முடியாது. புரியுதா? சொல்லுமா. தசரதன் இருக்காங்க, தசரதன் ராஜா. அவருக்கு 3 வைஃப் இல்லையா? ஆமா. அவருடைய மகன் ராமருக்கு ஒரு வைஃப் மட்டும்தான். ஒரு வைஃபுக்கு ஒரு மகன், ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு புள்ளம்மா. ஆமா. அவர் தசரத ராஜா நிறைய மனைவிகள் வைத்திருந்த மாதிரி
அவர் ஒரு மனைவி கூட வச்சிடல, 3 மனைவி தான். 3 மனைவிக்கு 4 பிள்ளைங்க தான். அதுதான் நிஜம், மீதியெல்லாம் கற்பனை. ராமருக்கு ஒரு மனைவி தான், லட்சுமணனுக்கு ஒரு மனைவி தான், எல்லாருக்கும் ஒரு மனைவி தான். எங்கள் அப்பா 60,000 வச்சுருந்தாரு, நான் ஒரு 30,000 வச்சுக்கணும்னு வச்சுக்கல இல்லையா? இதெல்லாம் கற்பனை, நிஜம் கிடையாது. ஒழுக்கத்தை இந்த கதைகள் மூலியமாக நமக்கு என்ன சொல்ல வந்தாங்கன்னா, நம்ம எப்படி வாழணும்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கதைகள் அமைஞ்சதை தவிர அந்த கதைகள்லாம் நிஜம் கிடையாது. அதனால் அவருக்கு 60,000 பொண்டாட்டி அவர் வச்சுருந்தா, நான் குறைஞ்சது ஒரு 10,000 வச்சுருந்தேன். இப்போ ரயில்வே வேலை செய்தால இல்லை, 60,000 வச்சுருந்தாரா? அதனால் அந்த மாதிரி கற்பனை எல்லாம் கிடையாதுமா, அதெல்லாம் கற்பனை கதைகள். நிஜம் ஒருவனுக்கு ஒருத்தி, அதான் நிஜம் இல்லையா? ராவணன் ரொம்ப பொல்லாதவர் இல்லை, ராமரை விட்டுடு, அவர் கடவுள், அவர் ஒழுக்கமானவர். ராவணன் ரொம்ப பொல்லாதவர், எல்லாரும் அவனை கண்டா பயப்படுவாங்க. ஆனால் ஒன்றுத்துக்கும் உதவாத தசரதன் 60,000 பொண்டாட்டி வச்சுருந்தாருன்னா உலகமே பார்த்தா பயப்படுற அளவுக்கு இந்த ராவணனுக்கு எத்தனை 1000 பொண்டாட்டி இருக்கணும் சொல்லுமா? ஒரே ஒரு பொண்டாட்டி மண்டோதரி இல்லையா? அதனால் இதெல்லாம் கதைகள், புனையப்பட்ட கதைகள், நிஜம் கிடையாது. அதனால் அந்த கதைக்குள்ளே நம்ம கற்பனையாக நம்ம வாழ்க்கையை ஆக்கிக்கூடாது. நிஜத்தை மட்டும் எடுத்துங்க, பொய்யை தூக்கி வெளியே போட்டுடுங்க, அதான் நம்ம வாழ்க்கைக்கு உதவும். சொல்லுமா? முடிஞ்சுதா? முடிஞ்சிடுச்சாம்மா? இந்த மனிதனுடைய மனம் இந்த பூலோகத்து மேலேயே இருக்குது, கடவுள் மேலே வரமாட்டேங்குது. அதனால் சிவவாய்க்கர் சொல்கிறாரு, இது எப்படி மயங்குறோம் நம்ம அப்படின்றது சொல்கிறாரு. ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் ஆறு போல். காட்டில் போய் ஒரு வேங்கையை பிடிக்கணும்னு சொன்னால் ஒரு கூண்டு வச்சு அதில் ஒரு ஆட்டுக்குட்டியை வைக்கணும். ஆட்டுக்குட்டி கையாங்கையான்னு கற்றுச்சுன்னா எங்கேயோ காட்டில் மறைஞ்சுங்கிற வேங்கை வந்துடும் இல்லை? வேங்கைன்னா சிறுத்தை வந்து சேர்ந்துடும். புலி இல்லை, புலி வேறு வேங்கை வேறு. வேங்கைன்றது சிறுத்தை, புள்ளியாக இருக்குது, அது பட்டையாக இருக்குது புலி. அதனால் அந்த மாதிரி என்னை இந்த உலகம் பிடிச்சிடக்கூடாது, ஆட்டை காட்டி வேங்கையை பிடிச்ச மாதிரி என்னை பிடிச்சிடக்கூடாதுன்றார் சிவவாய்க்கர். அதனால் சொல்கிறாரு, ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் மாறு போல் மாடு காட்டி என்னை மதிமயக்கல் ஆகுமோ. இந்த உலகத்தை காட்டி என்னுடைய அறிவு மயங்கி போகலாமா? போகக்கூடாது. நான் அறிவாளியாகவே வாழணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் மாறு போல் மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கல் ஆகுமோ. கோடு காட்டி யானையை கொன்றுரைத்த கொற்றவா வீடு காட்டி என்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று. மனம் என்ற மத யானையை இறைவன் கொன்னுட்டு வழியை காட்டினான் இறைவன் அடையறதுக்கு. அந்த மதையான செத்ததால் இறைவனுடைய காட்டின வழியில் பயணம் பண்ணுறானா. ஆனால் நான் இங்கே இருக்கிறதெல்லாம் என் வீடு நினச்சின்னு இருந்தேன், இதெல்லாம் என் வீடு இல்லை, என்னுடைய சொந்த வீட்டை காட்டு, இறைவன் இருக்கிற வீடு எனக்கு சொந்த வீடு, அதை காட்டு இறைவான்னு கேட்குறேன். அப்போது இந்த மனிதனுடைய மனம் உலகத்து மேலே தாவும் போது இறைவனை மறந்துடுறான், அவனுடைய சொந்த வீட்டை மறந்துடுறான் இல்லையா? அதனால் அதை போகணும். சொல்கிறான், தூய்மை தூய்மை என்று அவர் கேட்டார். தீட்டுன்னு சொல்கிறாங்களே. அதனால் சொல்கிறான், தூய்மை தூய்மை என்று துவண்டாலையும் ஏழைகள் தூய்மையான பெண் இருக்க தூய்மை போனது எவ்விடம். ஆமை போல் மூழ்கி வந்து அநேக வேதம் ஓதுறி தூய்மையும் திரண்டு உருண்டு சொற்குருக்கள் ஆச்சு. ஒரு பொம்பளையை என் கூட என் பொண்டாட்டியை வச்சுக்கின்னு ஐயோ அது தீட்டுங்க இது தீட்டுங்கன்னுட்டு எப்படி? ஆமாம், தண்ணியில் மூழ்கிற மாதிரி பொண்டாட்டிக்கிட்ட மூழ்கி வந்து நான் தான் மந்திரம் சொல்லின்னு இருக்கிறேன். அப்புறம் தீட்டு எங்கே போவோம் இல்லையா? இதெல்லாம் ஏமாத்துற விஷயம் இல்லை. இதனால தான் இப்படி இல்லாமல் பேசிக்கிறேன் நான். அதனால் தீட்டுன்ற பொருள் உடல், ஆன்மா தீட்டு கிடையாது, உயிர் தீட்டு கிடையாது, ஜீவன் தீட்டு கிடையாது. நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நித்தம் நீரிலே விருப்பமோடு நீர் குளிக்கும் வேத வாக்கியம் கேளு மீன். நெருப்பும் நீரும் உம்முலே நினைத்து கூற வல்லாரேல் சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடல் ஆகுமே. கடவுள் உனக்குள்ளகிறான்டா. ஊரெல்லாம் சுற்றிட்டு அங்கே குளிச்சேன் இங்கே குளிச்சேன் அங்கே கடவுளை தேடன்னு தேடாத, உனக்குள்ளே தேடுறா.
சுருக்கமான சோதிக்குள்ள நீ போய் கலந்துடோடான்ற இல்லையா? பாம்பாட்டி சொல்கிறான், ஏம்மா மூச்சு மனிதனுக்கு முன்பக்கம் போய் நிற்குது, இது பின்பக்கம் போகணும். பின்பக்கம் போனால் என்ன ஆகும் அப்படின்னா கீழகிற விந்துவை மேலே தூக்கின்னு போகும். கீழகிற விந்து சக்தி, மேலகிற நாதம் சிவம். அப்போது சக்தியும் நாதமும் சேர்ந்ததுன்னு சொன்னால் ரெண்டும் சேர்றதுக்கு நீ புள்ள காரணமாக இருந்தீன்னா ரெண்டும் சேர்ந்தா உன்னை ரோட்டில் விடுமா? அதனால் உன்னை தனக்குள்ளே அணைக்கும் போது அதாண்டா முக்தி மோட்சம் அப்படின்றோம். அதனால் சொல்கிறாரு, மூல நாடி தண்ணிலே முளைத்தெழுந்த சோதியை 4 நாழி உம்முள்ளே நாடியே இருந்த பின் பாலனாகி வாழலாம் பரபிரம்மம் ஆகலாம் ஆலமுண்ட கண்டனார் அம்மை பாதம் உண்மையே. கடவுள் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறாருமா. சொல்லுமா. மாடு கன்று செல்வமும் மனைவி மைந்தர் மகிழவே மாட மாளிகை புறத்தில் வாழுகின்ற நாளிலே ஓடி வந்து கால தூத சடுதியாக மோதவே உடல் கிடந்து உயிர் கழன்று உண்மை கண்டும் மாறவில்லையே. எம வந்து இடிச்ச உடனே மாடு மாளிகை பொண்டாட்டிக்கு இது கட்டுறான் அது கட்டுற பிள்ளைங்களுக்கு இதை சேகரம் சேர்த்து வைக்கிறியே. ஆனால் யம தூதருங்க வந்து இடிக்கும்போது உடலு கீழே விழுந்து உடல்லேருந்து உயிர் பிரிஞ்சு போகிறத பார்த்துன்னு இருந்தோம். இனியும் திரும்பவும் அதையே செய்துன்னுக்கிறீங்களே, மாற மாட்டோம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு உணவு தேவைப்படுது. உணவு இல்லைன்னா அந்த பொருள் இருக்காது. உணவுன்ற பொருள் உலகத்தில் இல்லைன்னு சொன்னால் ஒரே ஒரு உயிரினம் கூட இருக்காது. அப்போது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு பொருள் தேவைப்படுது. அந்த பொருளை உபயோகப்படுத்திக்கிறது. இப்போ காட்டில் மான் இருக்குது. மானுக்கு பொருள் தேவை புல். அது புல் முளைச்சி புல்லை சாப்பிட்டு அது வாழுது. ஆனால் அதே காட்டில் வாழற சிங்கத்துக்கு மான் தேவைப்படுது இல்லையா? அதே காட்டில் வாழற கீரிப்புள்ளிக்கு பாம்பு தேவைப்படுது. அதே காட்டில் வாழற அந்த இந்த நாய்க்கு வந்து கீரிப்புள்ளை தேவைப்படுது. இது ஒன்றை தின்று இன்னொன்று வளருது. அதனால தான் அதை ஜீவராசிகள்னு சொல்கிறோம். ஆனால் மனிதன் வந்து அதிலிருந்து வேறுபட்டவன், புனிதமானவன். அப்போ இந்த புனிதமானவன் என்ன பண்ணணும்னா இன்னொரு உயிரை துண்ணு வாழக்கூடாது, உணவை சாப்பிட்டு வாழணும். அதுக்காக உனக்குன்னு சில தானியங்கள் இருக்குது. இப்போ 1.5 கிலோ புளிக்கு பசி எடுத்துக்கிச்சு, ஒரு 5 கிலோ தோரம்பருப்பு வாங்கி போய் வச்சு சாப்பிட்டு போ புளியை நான் சாப்பிடுமா? முடியாது. அப்போ அதுக்கு எது தேவையோ அது சாப்பிடுது. ஆனால் அது சாப்பிட்றது தான் நீ சாப்பிட்டீங்கன்னா நீ மிருக குணங்கள் ஏற்படுது. அதனால் உனக்குன்னு சில பொருள் தானிய வகைகள்னு இருக்குது, அதை சாப்பிடணும். இப்போ பசுமாட்டுக்கிட்ட போய் ஒரு 1.5 கிலோ கறி வாங்கி வச்சா சாப்பிடுமா? சாப்பிடாது. ஏன்னா அதனுடைய வழிக்கு புல் சாப்பிடும், பொட்டு சாப்பிடும், புண்ணாக்கு சாப்பிடும், இந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவராசிகள். ஆனால் இந்த மனிதன் தான் மிருகம் சாப்பிட்றதெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு இவன் மிருகமாக மாறிக்கின்னு வரான். அதனால் அதை விட்டு விலகணும். மனிதன் சாந்தமாக வருவான். மிருகத்துங்களை சாப்பிடும்போது அவன் ராஜசமாக தான் வருவான். அதை மாற்றவே முடியாது சாமி. கபில முனிவர் வந்து தன்னோட பார்வையால் எரித்து சாம்பலாக்கிய இடம்தான் ஆஷ் ஐலண்ட் அப்படின்ட்டு கூறப்படுது சாமி. அது உண்மை அப்படின்னு சொன்னாக்க வந்து இந்த பார்க்கடல் இந்த மாதிரி இடம்லாம் இப்போவே இருக்கா, இல்லை அதெல்லாம் வந்து எந்த பகுதியில் இருக்குது? எல்லா பகுதியிலையுமே எல்லாமே இருக்குது சாமி. இப்போ குஜராத்தில் ஒரு 7000 வருஷத்துக்கு முன்னே ஒரு ஸ்கூல் வந்துருக்குது. அந்த ஸ்கூல் கட்டிடங்கள், அது பசங்க விளையாடுற கிரவுண்டு எல்லாமே கடலுக்குள்ள இருக்குது. அதை அப்படியே இந்தியா டுடேயில் ஃபோட்டோ எடுத்து இந்தியா டுடேயில் போட்டான். அவன் என்ன சொல்கிறான், அதோட இதில் என்ன சொல்கிறான்னா, உலக நாகரிகத்துக்கே குஜராத்திலேருந்து தாண்டா போய் இந்தியாவிலேருந்து தாண்டா போயிருக்கணும்ன்ற. ஏன்னா அந்த அளவுக்கு அப்போவே அந்த கட்டடக்கலை செய்திருக்கிறான். 7000 வருஷத்துக்கு முன்னே அழியாமல் கடலில் இருக்குது. 7000 வருஷத்துக்கு முன்னே கோவில் கடலில் முழுகி போய்க்குது. அதுவும் இன்னும் அப்படியே இருக்குது. அதே மாதிரி இந்த கிருஷ்ணனுடைய இதுவும் கடலில் மூழ்கி போயிருக்குது. ஏன்னா சாபங்கள் வந்து அப்போ சபித்த சாபங்கள் சாதாரண மனிதன் இப்போ சபிக்கிறது இல்லை. அன்னைக்கு காந்தாரி சபிக்கிறா கிருஷ்ணனை, நீ கடவுளாக இருந்தாயிடுறா, உன்னுடைய வம்சமே அழிஞ்சு போயிடும்டான்னா, யாதவ வம்சமே அழிஞ்சு போயிடும், உன்னுடைய இதுவே இருக்காதுறான்னா. அதே மாதிரி அது கடல் மூழ்கிடுச்சு. அது மாதிரி அந்நிய வார்த்தைகள் அந்நிய சக்திகள் வேறு. இன்னிய மனிதனுக்கு அந்த சக்தி கிடையாது. ஏன்னா மனிதன் தனக்குள்ள சக்தியை வளர்த்து ஆகும். இப்போ மனிதன் சக்தியை உலகத்தில் விட்டுக்கின்னுக்கிறான். அதனால் இவன் சக்தியற்ற மனுஷனாகிறான். இவன் எது சொன்னாலும் நடக்கிறது இல்லை.
அவன் சொன்னால் நடந்துடும். அதனால தான் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு ஞானி ஒருத்தனை கெடுக்கணும் அப்படின்னா அவன் போய் கண்ட பொருள் வாங்கின்னு வந்து பூஜை புனஸ்காரங்கள் பண்ண வேண்டியதே இல்லை. அவன் கண்ணும் மனமும் சேர்ந்து அழிச்சிடும். அதே நேரத்தில் ஒருத்தனை வாழ வைக்கணும் அப்படின்னா அவன் கண்ணும் மனமும் சேர்ந்தா வாழ வச்சிடான். ஆனால் மாந்திரிகம் மற்றதெல்லாம் அப்படி இல்லை. எல்லாம் வாங்கின்னு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி கிடக்கணும். அதில் நடந்தாலும் உண்டு, நடக்கலனாலும் இல்லை. ஆனால் ஞானிக்கு அது இல்லை. அவன் கண்ணும் மனசையும் ஒன்று சேர்த்தான்னா காலி எதுவாக இருந்தாலும். அவன் கண்ணும் மனசும் நல்லா இருந்ததுன்னா எது சேர்த்தாலும் வளர்ந்துடும் அப்படின்றது. அந்த மாதிரி இருந்தவங்க காரணம் ஏன்னா அவனுடைய பிராண சக்தியை உள்ளடக்கி இருந்தாங்க. இப்போ பிராண சக்தியை உலகத்தில் விட்டுறான். அதனால இவன் சக்தி இழந்து நடக்கிறான். அதனால இவன் சொல்றது நடக்கதில்லை. அப்போ சொன்னதெல்லாம் நடந்தது. இந்த அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம், இதனால என்ன விளைவுகள்லாம்? ஒரு விளைவும் கிடையாது சாமி. இப்போ அமிர்த யோகம் நல்ல சுபிட்சமான வாழ்க்கை, மரண யோகம் செத்து போகிறது. இப்போ கொரோனாஸ் வந்தது, எந்த யோகம் இதுக்கு? எந்த யோகம்னு சொல்கிறது? மொத்த பேரை கூட்டம் கூட்டமாக செத்து போட்டானே, இது எந்த யோகத்தில் சேர்க்கறது? அதனால இதெல்லாம் மகான்கள் எழுதலாம் ஒரு காலத்தில். இவை இவ்வளோ இப்போ சொன்னேன் இல்லை நான், இந்த மூச்சு சரியாக ஓடிந்தா 100 வயசு வரைக்கும் வாழ்வான்ட்டு. அது மாதிரி அவங்க கணிச்சு இவனுடைய பேச்சு, இவனுடைய செயல், இவனுடைய நடத்தை, வேகம், இதையெல்லாம் பார்த்து அவங்க சொன்னாங்க, இது வரைக்கே நீ வாழ்வ, இதுக்கப்புறம் உனக்கு மரண யோகம், உனக்கு மரணம் வந்துடும், உன்னால் வாழ முடியாது இந்த உலகத்தில் அப்படின்லாம் கரெக்டாக எழுதி கொடுத்தாங்க. ஆனால் காசு பணம் கிடையாது. ஞானிகள் அவங்க இந்த தொழிலில் போய் காலேஜில் படிச்சுட்டு வந்தவங்க இல்லை, அனுபவிச்சவங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க சாஸ்திரத்தை படிச்சுட்டு வந்தவங்க, தொழில் செய்கிறவங்க. இவங்க அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. அதனால் இதையெல்லாம் இந்த காலத்துக்கு ஒப்பாது. எவ்வளோ காலம் நீ வாழ போறியா அவ்வளோ காலம் வாழற. ஒரு இது எழுதி கொடுக்குறாங்க, ஒரு முகூர்த்தம் 10 பொருத்தம் 9 பொருத்தம் 10 பொருத்தம் 9 பொருத்தம் நல்லா இருக்குது. இவருக்கு 10 பொருத்தமாக நல்லா இருக்குது. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்தா 100 வயசு வாழ்வாங்க. தாலி கட்டின 3ஆம் நாள் செத்து போகிறேன்னு என்ன பண்ணுறது? அதனால விதி மட்டும்தான் சாமி முடிவு பண்ணும். மீதி வாழ்க்கையை யாராலையும் முடிவு பண்ண முடியாது. ஒருத்தன் சும்மா கத்தியில் அவ்வளோண்டு பட்டு போகுது, செத்து போயிடுறான். ஒருத்தனுக்கு வயிறே கீச்சு குடலே கொட்டி போகுது, துணியில் எடுத்து கட்டி போய் பொழைச்சிக்கிறான். இங்கே எது அவனை காப்பாத்துச்சு? விதி தான் சாமி முடிவு. பஸ்ஸில் மாட்டிக்கின்னு கை காலெல்லாம் முறிஞ்சு போகுது, ஆனால் பொழைச்சிக்கிறான். பஸ் சும்மா தொடுது, செத்து போகிறான். அப்போ இங்கே எது முடிவு பண்ணுது? விதி மட்டும்தான் மனுஷனுக்கு வாழ்க்கைக்கு முடிவை தவிர மற்றதெல்லாம் விளையாடுறது இடையில மதி. அப்போ விதியும் மதியும் சேர்ந்தது வாழ்க்கை. அது எது வரைக்கும் ஓடுதோ ஓடிட்டோமே தவிர இந்த நிர்ணயத்தை யாராலையும் சொல்ல முடியாது. என்கிட்ட தூத்துக்குடியிலேருந்து ஒரு ஜோசியர் ஃபோன் பண்ணார், அழுதுக்குன்னே ஃபோன் பண்ணார். கொஞ்சம் வயசானவர், ஒரு 65 வயசு. சாமி, நான் கூட ஜோசியர் சாமி, ஆனால் நான் ரொம்ப காசு பணம்லாம் வாங்கிறதில்ல, அளவோடு தான் வாங்குகிறேன் அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம்பா, என்ன விஷயம் ஃபோன் பண்ணேன் அப்படின்னா, இது மாதிரி உங்களுடைய வீடியோக்குள்ளே பார்த்தேன் சாமி, இதை மாதிரி இது வரைக்கும் யாருமே இந்த உண்மையை பேசலை, ஆனால் இது நீங்கள் சொன்னது உண்மை சாமி, எங்களுக்கு இது தொழில் அப்படின்னு. அப்போது இது மாற்றவே முடியாது மனிதன்கிட்டேருந்து. மனிதனுடைய வாழ்வு எதற்குள்ளே நிற்குதுறான்னா விதியிலையும் மதியிலையும் தான் அவன் வாழ்க்கை முடிவு. அதை மீறி இந்த ஜோசியம், சாதகம், சாத்திரம் இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. அது உன்னுடைய விதியை கணிச்சு சொன்ன காலங்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆள்கள் கிடையாது. அதனால அன்னைக்கு சாஸ்திரம் நிஜம், இன்னைக்கு சாஸ்திரம் போய். ஏன்னா அன்னைக்கு சாஸ்திரத்தில் நீ போய் பார்த்தீங்கன்னா, நீ சாக போகிற கல்யாணம் ஆன உடனே அப்படின்னா அவன் கரெக்டாக எழுதி கொடுத்துருவான். நீ கல்யாணம் தாலி கட்டின உடனே செத்து போயிடுவா அப்படின்னு எழுதி கொடுத்துருவான். இப்போ எழுதி கொடுக்க முடியுமா? எழுதி கொடுத்தான் சாஸ்திரக்காரர் இருப்பானா? அச்சியே கொண்டுடுவாங்க. அதனால் இவன் என்ன பண்ண, எப்படின்னா போட்டுமா நமக்கு துட்டு வந்தது, அதை கணிச்சு சொல்லிடுறான். அது அவன் தொழில். அது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்பிக்கை தான் ஜனம் போகுது. இதை தவறுன்னு யார் எடுத்துக்கு நின்றுக்கிறான் சொல்லு? எல்லா மதத்துக்காரன் இன்னைக்கு ஜோசியம் பார்த்துங்கிறாங்க தெரியுமா? இந்து மதத்தில் பகிரங்கமாக பார்க்குறாங்க, மற்ற மதத்தில் மறைப்பாக பார்க்குறாங்க. இவ்வளோதான் வித்தியாசம். இதில் அதிகமாக முஸ்லீம் பேராசி ஜாதகம் பார்க்குறாங்க. இது வாழ்க்கையினுடைய முடிவு விதியும் மதியும் கையில் தான். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது சாமி.